ஹாய் நண்பா, எல்லாரும் எதிர்பார்த்த வங்கி வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 9127 காலி இடங்கள் விட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்திற்கு மட்டும் ஒரு 1500+ காலி இடங்கள் வந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்க் லெவல் ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. ரெகுலர் கேட்டகரிக்கு வந்திருக்கு. வர ஆகஸ்ட் 31 லாஸ்ட் டேட்டுங்க. எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. முழு தகவலை சொல்றேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த SBA கிளர்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கரண்ட் லெவல் என்னன்னு செக் பண்றது ரொம்ப முக்கியம். அதனால ஆலிபோர்டோட SBA கிளர்க் மார்க் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மார்க் டெஸ்ட் மூலமா லேட்டஸ்டா இருக்கிற எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் லெவல் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆலிபோர்ட்ல SBA கிளர்க்கு மட்டும் இல்லைங்க, IBPS கிளர்க் எக்ஸாமுக்கும் ஃப்ரீ வீக்லி லைவ் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்றாங்க. ரியல் எக்ஸாம் மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம், மற்ற கேண்டிடேட்டோட கம்பீட் பண்ணலாம் அண்ட் உங்க ப்ரிப்பரேஷன் லெவலை ரெகுலரா செக் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை ஆக்சஸ் பண்ண ஆலிபோர்ட்ல லாகின் பண்ணா போதும். இந்த ஃப்ரீ SBA கிளர்க் மார்க் டெஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் ஒரு டைம் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்க, உங்க லெவலை செக் பண்ணுங்க. ஆலிபோர்ட். கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து எல்லாரும் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்க் லெவல் ஜாபுங்க. ரெகுலர் கேட்டகரிக்கு நாடு முழுவதும் 9127 காலி இடங்களை விட்டுருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் ஆல்சோ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 11 இன்னையிலிருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 31 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க. இருக்கக்கூடிய காலி இடங்களை ஒரு ஸ்டேட் வைஸா அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சர்க்கிள் வைஸா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் கேட்டகரியிலும் அப்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி பேக்லாக் கேட்டகரியிலும் வேகன்சி அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளர்க் லெவல் ஜாப் விட்டுருந்தாங்க. இது அது கிடையாது. அது வந்து ஸ்பெஷல் டிரைவ்ல போகுது. இது வந்து ரெகுலர் கேட்டகரி. பேன் இந்தியா லெவல்ல எல்லா வகுப்பினர்களும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னை சர்க்கிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா காலி இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே உங்களுக்கு காலி இடங்கள் இருக்கு. ஸோ தமிழகம் முழுவதும் ரெகுலர்ல மொத்தமா 1410, பேக்லாக்ல ஒரு 106 காலி இடங்கள், மொத்தமா தமிழ்நாடு முழுவதும் 1500+ காலி இடங்கள் வந்திருக்கு. அதாவது 1500+ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கிளைகள்ல வேலை வாய்ப்பு. இருக்கக்கூடிய காலி இடங்களை SC ST OBC ஜென்ரல் சொல்லிட்டு எல்லாருக்குமே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க, அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொல்றேன். இந்த ஜாபுக்கான வயது வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். OBC அப்படின்னா 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். SC ST அப்படின்னா 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டியில ஜெனரல் கேட்டகரி OBC SC ST சொல்லிட்டு எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால அப்ரண்டிஸா வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாமா? இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி, எனி டிசிப்ளின்ல முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஃப்ரெஷர் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனல் இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஆனா 2 எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும். எதனால இன்டர்வியூ கிடையாது அப்படிங்கறத நான் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கு 2 எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ ரவுண்ட்ல நிறைய பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. ஆனா இந்த மாதிரி கிளர்க் லெவல் ஜாபுக்குலாம் இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க. 2 எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணா போதும். அதை ஃபாலோ பண்ணி தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கா, பேச தெரியுமா, எழுத தெரியுமா, இதை ப்ரூஃப் பண்றதுக்காக ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு 3 செக்ஷன்ல கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. 100 கொஸ்டின் 100 மதிப்பெண்கள், 1 மணி நேரம் டைம் டூரேஷன்ல கேட்பாங்க. இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸையும் நான் இந்த வீடியோல டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. வேணுங்கிறவங்க இப்பவே பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதுல கரெக்ட் ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணணும். தப்பா நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும் 1/4 கால்குலேஷன்ல. அண்ட் இந்த ப்ரிலிம்ஸ்ல வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க் தான். இந்த ப்ரிலிம்ஸ்ல நீங்க ஒரு குவாலிஃபைங் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கு மூவ் ஆன் பண்ணிடுவீங்க.
ஸோ மெயின் எக்ஸாமினேஷனில் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன். மெயின் எக்ஸாமினேஷனில் கூடுதலாக ஒரு டாபிக் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸில், ஜென்ரல் இங்கிலீஷில், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல மொத்தமாக இந்த மெயின் எக்ஸாமினேஷன் 190 கொஸ்டின், 200 மதிப்பெண்கள், 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் உங்களுக்கு டைம் டியூரேஷன் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெயின் எக்ஸாமினேஷனும் சரி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் சரி, நீங்கள் வந்து தமிழில் எழுதிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் 3 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் தமிழகத்திலிருந்து டிகிரி தமிழில் படிச்சிருக்கீங்க, ப்ரிப்பரேஷன்லாம் தமிழில் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க, விருப்பம் உள்ளவங்க தமிழில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சப்ஜெக்டை நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும். இதை கிளியர். ஸோ இந்த 2 எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிரும். அண்ட் அடிஷ்னலாக நான் சொல்லியிருப்பேன், லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேச தெரியுது, எழுத தெரியுது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு நான் வெர்பல் டெஸ்ட், அதுக்கப்புறம் வெர்பல் டெஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் மொத்தமாக ஒரு 50 மதிப்பெண்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுவும் ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் மார்க் தான். இதில் நீங்கள் ஒரு குவாலிஃபைங் மார்க் எடுத்தாலே போதும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன்லாம் கொண்டு வர மாட்டாங்க. மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா பேசிக் பே 24,050 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே, ஸ்டார்டிங் பேசிக் பே அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இந்த பேசிக் பேவை தாண்டி உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமான அலவன்சஸ், மெடிக்கல் அலவன்சஸ், HRA, DA அண்ட் தென் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கும். இது எல்லாமே கவர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா சென்னை மாதிரியான சிட்டிஸில் பிளேஸ் ஆகிறவங்களுக்கு மாத சம்பளம் 46,000 ரூபாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷர் டேரெக்டாக பேங்குக்குள்ளே என்ட்ரு ஆகணும், அதுவும் எக்ஸாம் மூலமாக என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அதற்கு இந்த கிளர்க் லெவல் ஜாப் தாங்க ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, IBPSலையும் கிளர்க் லெவல் ஜாப் போட்டிருக்காங்க. அதனுடைய அப்ளிகேஷனும் போய்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் SBIயில் கிளர்க் எழுதிக்கலாம், IBPSல கிளர்க் எழுதிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் தான். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. பேங்க் எக்ஸாம் பற்றி எந்த நாலேஜும் இல்லாதவங்க நான் சொல்கிறேன் இந்த கிளர்க் லெவல் ஜாப்லேருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸாமில் வரக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் வேறு ஜாபுக்கெலாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு ப்ரொபேஷன் பீரியட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது நன்னடத்தை பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இந்த ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும். இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். அண்ட் உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஆல்சோ ஆஃபர் பண்ணுறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து. SC, ST, OBC, எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரி கேண்டிடேட்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எக்ஸாம் எப்படி இருக்கும் அதை பற்றின ஒரு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இதற்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. SC, ST, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய ஜென்ரல், OBC, AWS கேண்டிடேட் அதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் 750 ரூபா ஃபீஸுங்க. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். SBI பேங்கினுடைய அஃபிஷியல் கெரியர் பேஜில் கரண்ட் ஓப்பனிங்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணாலே ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வரும். பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம்ங்கிறது நான் இப்போ ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன்ல. ஜஸ்ட் இதை நீங்கள் வெள்ளை கலர் பேப்பரில் யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க சொந்த கையெழுத்தில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய நேமை போட்டுட்டு, டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் நம்பர்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹியர் பை டிக்ளர் அதிலிருந்து ஆஃப் மைன் இது வரைக்கும் நீங்கள் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்டினுடைய ஃபைல் சைஸ் என்ன, ஃபைல் ஃபார்மெட் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தனித்தனியாக இருக்குது. ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தில் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் சைஸ் என்ன, ஃபைல் ஃபார்மெட்டு எவ்வளோக்குள்ளே இருக்கணும் எல்லாமே தெளிவாக நோட்டிஃபிகேஷன் எண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கரியர் செக்ஷனில் கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைல் பார்க்கக்கூடிய லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் அப்டேட் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் வீடியோ போட்டாச்சு. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இதில் நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற டேப் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் பேஜ் ஓப்பன் ஆயிரும். பெட்டர் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் ஆர் PC இல்லைனா வந்து ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணுங்கள். மொபைல் ஃபோனில் வந்து இந்த வெப்சைட் லோட் ஆகாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் PC எல்லாமே வந்து
இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரௌசர் அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த பேஜ் சப்போர்ட் ஆகும். சரிங்களா? இதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. சிம்பிளாக தான் இருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன் அதை ஃபாலோ பண்ணி குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், ஃபோட்டோ, சிக்னேச்சர் ப்ரிவியூ பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, சிக்னேச்சர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக பேமெண்ட் இருக்குது, ஃபீஸ் இருக்குன்னா அதை பே பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. டெமோ வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆலிவ் போர்டில் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு, அதையும் அட்டன் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.